டிவிகேலையும் சரி நம்ம சிஎம் கிட்டையும் சரி இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமா நான் பார்க்கறது அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை. எதையும் பொறுப்பெடுத்துக்கிற தன்மை டிவிகேல இருக்க யாருக்கும் கிடையாது, தலைவருக்கும் கிடையாது. பொறுப்பெடுக்கிற தன்மை இல்லைன்னா இஷ்யூஸை ஏத்துக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை சரி பண்ற தன்மை இருக்காது. எந்த இஷ்யூக்குமே வந்து பேசுறது, எந்த இஷ்யூக்குமே சிஎம் பேசுறதே கிடையாது. சிஎம் தான் பேச மாட்டார், கன்சர்ன் அவரோட டிபார்ட்மெண்ட், அவர் பேச மாட்டேன்னு தெரியல. அடுத்த கட்டமா பேசணும்ல, யாரும் பேசாத நமக்கு இன்னும் பயமா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க சைடுக்கு நடக்கிற தவிர ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, பூசி முழுவாங்க, இல்ல தவறு நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசி சாரி கேட்ட வீடியோஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்காச்சும் செய்வாங்க. இமீடியட்டா ஒரு நிவாரணம் அறிவிக்கப்படும். கட்சி சார்பா 2 பேர் போய் ஸ்பாட்ல நின்றுவாங்க, கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆறுதலா இருக்குன்னு நினைப்பாங்க. அது கூட இல்லைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஊழல்லாம் பிளட்டோட கலந்துருக்கு, அதை ஒழிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, ஒழிச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்ட்டு. ஒழிக்கல, அது கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். இப்ப இந்த பழனி விவகாரத்தை பாத்துக்கோங்க, அதை பேசலாம அரெஸ்ட் பண்றாங்க, அதை பத்தி பேசலாம், அது வேற இருக்கு. மினிஸ்டருக்கு சம்பந்தம் இல்லாம இவங்க அதை பண்ணிருக்காங்கன்னா நிர்வாக திறமையின்மை அர்த்தம். விஜய் பாஸ்கர் எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சு அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் இல்லையா, நம்பி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்ப யாரெல்லாம் சர்ச்சையில மாடி இருக்காங்களோ அவங்களோட அமைச்சர் பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கு. வணக்கம் மிஷன். வணக்கம். சிஎம் விஜய் தலைமையிலான டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 2 மாசம் கடந்திருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு, ஊழலற்ற நிர்வாகம், கிளீன் கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த 2 மாசம் ஆட்சி எப்படி பாக்குறீங்க? எந்த பாதையில போயிட்டு இருக்கு? இல்லை, உண்மையை சொல்லணும்னா சொன்ன எல்லா விஷயத்துலையுமே தடுமாற்றங்கள் இருக்கு. நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக ஒரு சீரியஸாக கையில் எடுத்த ஒரு விஷயம் கஸ்டோடியல் டெத்து. இந்த 60 நாளில் கிட்டத்தட்ட 4 நடந்திருக்கு. இப்போ கடைசியாக நாகர்கோவில் நடந்த ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. ஊழல் எல்லாரும் மாதிரியும் இங்கே புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் மாதிரியும் அவரும் அது ஒரு பெரிய விஷயமா கையில் எடுத்தார். பட் ஒன்றுக்கு பின் ஒன்றா வந்துட்டே இருக்குது ஏதாச்சும். இப்போ கடைசியாக பழனி கோயில் விவகாரம் பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அப்போ சொன்ன விஷயம் எதுலேயுமே வந்து அதை பர்ஃபெக்டாக அதில் பண்ண முடியலை அப்படிங்கிறது. பட் அட் த சேம் டைம் ஆரம்ப காலகட்ட குளறுபடிகள், அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, அந்த டைம் கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அப்படி ஒரு செகண்டில் சுவிட்ச் போட்ட மாதிரி சில விஷயங்களை சரி பண்ண முடியாதுன்னு தெரியும். ஊழல், சாதி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பொதுவாக கிரைம், இதெல்லாத்தையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது. இது மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் ஒரு ஆட்சி மாற்றத்தினால அதை அப்படி இமீடியட்டாக சரி பண்ண முடியாது. என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கணும். பட் அது எல்லாரும் ஆட்சிக்கு வர நினைக்கிறவங்க அப்படி தானே பேசுவாங்க, அப்படின்லாம் அவர் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தார். ஆனால் என்னன்னா அதை சரி பண்ணிட்டு அதை சரி பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்களாங்கிறதான் கேள்வி. ஓகே, இந்த இஷ்யூஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை அவங்க சரி பண்ற மைண்ட் செட்ல இல்லாம அதை நியாயப்படுத்துற மைண்ட் செட்லயோ இல்லைன்னா அந்த விஷயத்தையே பேசாம இங்க தூய்மையான ஆட்சி தான் நடக்குது, இங்க சட்டம் முழுவதும் கிளியரா தான் இருக்குது, இவங்க தாங்க தேவையில்லாம நம்ம மேல பழி போடுறாங்க, டைமே தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமா பாக்குறேன். இந்த இஷ்யூவை உண்மையாவே சீரியஸா இஷ்யூ அட்ரஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்துற ப்ராசஸ்ல இருந்தாங்கன்னா ஃபைன். அந்த ப்ராசஸ்ல இருக்காங்களா இல்லையாங்க நமக்கு தெரியாது, உள்ள இருக்கவங்க தான் தெரியும். மேபி அந்த ப்ராசஸ்ல இருக்கலாம், ஆனா வெளியே பேசுறதும் அந்த ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா டிவிகேலையும் சரி நம்ம சிஎம் கிட்டையும் சரி இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமா நான் பார்க்கறது அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாதான். எதையும் பொறுப்பெடுத்துக்கிற தன்மை அவங்க கிட்ட டிவிகேல இருக்க யாருக்கும் கிடையாது, தலைவருக்கும் கிடையாது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். பொறுப்பெடுக்கிற தன்மை இல்லைன்னா இஷ்யூஸை ஏற்றுக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை சரி பண்ணுற தன்மை இருக்காது. ஒரு தப்புக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டா தான் அதை சரி பண்ணுற ப்ராசஸில் இருப்பேன். ஸோ அதுதான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி நாகர்கோவில் அந்த கஸ்டடியல் டெத் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். விஜய் வந்து டிஎம்கே பீரியட் இருக்கும்போது அப்போ அந்த கஸ்டடியல் டெத்தில் இறந்து போயிருந்த ஒரு 20 ஃபேமிலிஸை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணார், ஸ்டேஜில் பேசினாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே 4 கஸ்டடியல் டெத் நடந்திருக்குது. பெரிய அளவில் பேசுகிறா மாறி இருக்குதாங்கிற ஒரு கொஸ்டினுமே வந்திருக்குது. ஏன்னா தொடர்ந்து வேற ஒரு விஷயங்களை நோக்கியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. டெய்லியுமே டிவி டிபேட்ஸ் பார்க்குறோம், எதுலையுமே அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி சீரியஸ் இஷ்யூஸ் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணப்படாமலே போயிட்டு இருக்குல்ல, இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ முதல் 3 விஷயமும் நம்ம பார்வைக்கே வரல. இது வந்து அந்த ஃபேமிலி இறங்கி அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும்போது அது பார்வைக்கு வருது. மீடியாவுமே எது அதிகமாக விவாதிக்கப்படுதோ அதுதான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா. சோஷியல் மீடியா எனக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் எந்த டாபிக் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்படுதோ அதுதான் விவாதமாக மாறுது. அப்போது அதுக்கு யாரும் பொறுப்பாகவும் முடியாதுங்கிற ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்காக நமக்கு கண்ணுக்கு வர்றதை மட்டும்தான் விவாதம் பண்ணுறது மீடியாக்களோட வேலை இல்லை. எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம். இப்போ நம்ம யூடியூப் சேனல்ஸ்க்கு நமக்கு அவங்கள மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. நம்மளால் எல்லா விஷயத்தை எடுத்து பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு அந்த டீடைல்ஸ் முன்னாடியே வரும், லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து விவாதிக்கலாம்.
அது ஒரு அதில் ஒரு சுணக்கம் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன். பட் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து 10 விஷயத்த மறைச்சா கூட எல்லாத்துக்கும் சேர்த்து 11வது விஷயம் பெரிய சர்ச்சையாயிடும். இப்போ இந்த விஷயம் கஸ்டோடி இடத்தை பேசும்போது தான் ஏற்கனவே 4 நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஒரு 4 நடந்துருச்சு அதுக்குள்ளங்கிறது தெரியுது. ஸோ அதனால நீங்கள் ஒன்றை மறைச்சிட்டா மட்டும் அது அப்படியே மறைஞ்சிடாதுங்கிறது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொன்று நீங்கள் இந்த கஸ்டோடியல் இடத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் நம்ம விமர்சனம் பண்ணது என்ன சொன்னாங்க, எங்க அதிமுக ஆட்சியோட குறைஞ்சிருக்குனாங்க. கரெக்டா? அதிமுக ஆட்சி இவ்வளோ நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கும் போது அது ஒரு ரெகுலர் நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு ஆதிக்க மைண்ட் செட் மாதிரி, ஒரு ஆணாதிக்க மைண்ட் செட் மாதிரி இது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கடையில் 2-3 பாக்கெட் குட்கா இருந்திருக்கு, அது குற்றம் தான். எனக்கு அது கொலை செய்கிற குற்றம் எல்லாம் கிடையாது. அவர் அதுக்காக அவரை கொலை பண்ணணுங்கிறது கிடையாது. அது ஏன் நடந்ததுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். பெரிய தண்டனைகள் கிடைச்சா கூட, பெரிய வழக்காக மாதிரி பெரிய டிஸ்கஷனாக மாறினா கூட அவங்க இதை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்கன்னா என்ன சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அதை கொஞ்சம் தீவிரமாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத புதிய கவர்மெண்ட் அதை கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அட்லீஸ்ட் இந்த இஷ்யூவை வச்சு இது என்ன அப்படிங்கிறத சரி பண்ணுறதை நோக்கி நகரம்னு நினைக்கிறேன். ஓகே. இதுல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க கொடுக்குற பேட்டியை நம்ம பார்த்தோம். அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கதை பார்க்குறோம். ஏன்னா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க, ஃபோன் எடுத்துட்டு வரதுக்காக தான் போனாரு, திரும்ப காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் போய் கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே அவன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கன்சர்ன் இல்லாமலே ஃபேமிலி யாரும் இல்லை, அனாதை பண்ணோன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுத்துட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாடியை வாங்கிக்க மாட்டாங்கன்றப்ப இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்க போயிருக்காங்க பாடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான அத்துமீறல்கள் இருக்குல்ல, இது அடிச்சு கொண்டிருக்கிறது ஒரு கொடூரம் அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த ப்ரொசீஜரல் வயலன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல எந்த ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல அதிகாரிகள் மேல. அதிகார வர்க்கத்தில் இது நடக்கக்கூடிய தவறுகளை எப்பவுமே மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஒன்று நடந்துருச்சு, அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க இதை வெளியே வராமல் எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கிருந்து ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறு பப்ளிக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி எப்படி அந்த சார்ந்தவங்களை எப்படி சரி பண்ணுறது, எப்படி சரி கட்டுறது, பேசி சரி கட்டுறது, இல்லை மிரட்டி சரி கட்டுறது, அது அவங்கள பொறுத்து இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட ரியாக்ஷன் எப்படி அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பயந்துருவாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையேறு நிலையில் இருக்கிறவங்க சரிங்க இப்படி ஆகி போச்சுங்கிறத பயத்தில் கூட அதை அந்த இறந்த உடலை வாங்கிட்டு போகிறவங்க கூட இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் வெளியே வராது இல்லையா? நமக்கு வெளியே வருதுன்னா வெளியே வராத நியூஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். இது புதுசு இல்லை. அதான் சொல்கிறேன், இப்போ நம்ம மாற்றம் வேணும் யோசிச்சு தான் நம்ம புதுசாக ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ ஏற்கனவே சொன்னவங்க மாதிரி ஏற்கனவே இருந்த கட்சிகள் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் இதை தட்டி கழிக்க முடியாதுங்கிற சூழல் இருக்குது. நீங்கள் அதை சீரியஸாக அட்ரஸ் பண்ண அதை சரி பண்ண பார்க்கணும் அப்படின்னு பேசும்பொழுது அட்லீஸ்ட் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க. இங்கே அதுவே இல்லைங்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயமா பார்க்குறோம். எந்த இஷ்யூக்குமே வந்து பேசுறது இல்லை, எந்த இஷ்யூக்குமே சிஎம் பேசுறதே கிடையாது. சிஎம்முக்கு அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களாச்சும் ஒரு 4 பேர் இருக்கணும் பேசுறதுக்கு, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு. சிஎம் கூட தான், சிஎம் தான் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டார், மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மேடையில் பேசிட்டு போய்ட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிற, அதுவும் 20 மினிட்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்காருன்னா ஃபைன், இருந்துட்டு போட்டோம். அது நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாவோ என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள் ரெகுலராக ப்ரெஸ் எல்லா இஷ்யூக்கும் தினசரி ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசக்கூடிய நபர்கள் வேணும்ல, அப்படியும் இல்லை. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. யாரும் இது வரைக்கும் வெளியே வந்து பேசல அப்படின்னா சிஎம் தான் பேச மாட்டார். கன்சர்ன் அவரோட டிபார்ட்மெண்ட், அவர் பேச மாட்டேன்னு தெரியல. அடுத்த கட்டமா பேசணும்ல, யாரும் பேசாதது நமக்கு இன்னும் பயமா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க சைடுக்கு நடக்கிற தவிர ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, பூசி முழுவாங்க, இல்லை தவறு நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசி சாரி கேட்ட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்காச்சும் செய்வாங்க. இமிடியேட்டா ஒரு நிவாரணம் அறிவிக்கப்படும். ஏதோ கட்சி சார்பா 2 பேர் போய் ஸ்பாட்ல நின்றுவாங்க, குறைஞ்சபட்சம் அட்ரஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆறுதலா இருக்குன்னு நினைப்பாங்க. இங்க எதுவுமே இல்லைங்கிறது, அதோட பெட்டரா ஒண்ணு வேணும்னு பார்க்கும்போது அது கூட இல்லைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் அந்த கேள்வியை நம்ம கேட்கணும் கவர்மெண்ட் நோக்கி. அடுத்த கட்டமாக க்ளீன் கவர்னன்ஸ், ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து ஊழல் சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்துட்டு பார்க்குறோம். பழனி கோயிலில் வந்து 100 கோடி கிட்ட ஒரு நிலம், அந்த இஷ்யூ ஒன்று பார்த்தோம். அதே போல் நேற்று ஒரு வீடியோவுமே பார்த்தோம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவர் 1.5 லட்சம் வாங்கியிருக்காருன்ட்டு அந்த வீடியோ வந்துருந்துச்சு. இதை தவிர்த்து சின்ன சின்ன விஷயங்களும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மணல் எடுக்கிறது கமிஷன், அங்கே கமிஷன் இங்கே கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்ட் விஷயங்களுமே போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். க்ளீன் கவர்னன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை பொய்யான ஒரு செய்திகள் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்களா? ஊழல் விஷயத்தை பொறுத்தவரையும் க்ளீன் கவர்னன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது. விஜய் அவர்கள் பேசினார் போன கரூர் கூட்டத்தில், இந்த ஊழல்லாம் பிளட்டோட கலந்துருக்கு, அதை ஒழிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, ஒழிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஒழிக்கல, அது கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இப்போ இந்த பழனி விவகாரத்தை பார்த்துக்கோங்க, அதை பேசலாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி பேசினா அது வேற இருக்கு. ஃபைன், இப்போ அந்த விவகாரத்தை எடுத்துப்போம். நீங்கள் உண்மையாகவே மினிஸ்டருக்கு சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மினிஸ்டருக்கு சம்மந்தம் இல்லாமல் இவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னா நிர்வாக திறமையின்மைன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ பெரிய விஷயத்த, அது யாருக்கும் தெரியாத ஒரு நிலம் கிடையாது. இது ஆல்ரெடி
அங்கிருந்து கவர்மெண்ட் மீட்டிட்டு வந்த இடம் இல்லையா, அதுல ஒரு கவனம் இருக்கணும். அந்த நிலத்தை இவ்வளோ இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை கூட கவனிக்கலையாங்கிற நிர்வாக திறமையின்மை. ஓகேவா, தெரிஞ்சே பண்ணியிருந்தா மெகா ஊழல். ஸோ இந்த ரெண்டுல எதுனாலும் தப்பு தான் இல்ல. அப்போ இது ஒரு பெரிய விஷயம். இதை தாண்டி ஒரு ஊராட்சி தலைவர் வாங்குறது அல்லது கேரளாவுக்கு போற இங்கேருந்து காய்கறி வாங்கிட்டு போற லாரியில வாங்குறது, கேரளாக்கு சேனல் போட்டாங்க. செக் போஸ்ட்ல யூஷுவல் கமிஷன், வீடு கட்டுறதுக்கு கமிஷன் கேட்கணும், ஏகப்பட்ட வீடியோஸ் டெய்லி அது பாட்டு வந்துட்டே இருக்குல்ல. இதெல்லாம் அப்படி சுவிட்ச் போட்டு சரி பண்ண முடியாது. சாதி மாதிரி ஊழலும் புறையோறி போயிருக்கிற விஷயம். அது மைண்ட் செட்டாக மாறினா நம்ம ஒழித்த ஊழல் என்பது எங்க தெரியுமா, பெரும் ரியல் எஸ்டேட் ஓனர்கள் வியாபாரிகள்லாம் இருக்காங்களே அவங்க கிட்ட காசு வாங்குறது இல்லை, பத்திரப்பதிக்கெல்லாம் காசு இல்லை, ஒழிச்சிட்டாங்க. யாருக்கு என்ன லாபம்? இப்போ சென்னையில் ஒரு கோடி ரூபாய் ஒரு ஃப்ளாட்டு 50 லட்ச ரூபா ஆயிடுமா? டெண்டர் எடுக்கிறதுல கமிஷன் இல்லை, யாருக்கு என்ன லாபம்? டெண்டர் எடுக்கிறவங்க ஆல்ரெடி கமிஷன்லாம் கொடுத்துமே நல்லா சம்பாதிச்சு தான் இருக்காங்க, அதனால தான் அந்த பிஸ்னஸே இருக்காங்க. கரெக்டா, அவங்களுக்கு கமிஷன் இல்லை. அப்போ பெரும் பணக்காரர்களை இன்னும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இவர்கள் ஒழித்த ஊழல் என்பது. பெரும் பணக்காரர்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறாங்களே தாண்டி அடிமட்டத்தில் எங்கேயுமே குறையில்லை. உதாரணத்துக்கு ஸ்கூல்ல வந்து பார்ட்டி ஃபண்ட் விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை வாங்கலன்னா ஸ்கூல் ஃபீஸே அவங்க குறைக்கலன்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு ஸ்கூல் ஓனர்ஸ்க்கே தானே வந்து பெனிஃபிட் ஆகும். அந்த 25 லட்ச ரூபாய் வாங்கினா மட்டும் ஸ்கூல் ஃபீஸ் எங்க குறைக்க முடியும்? குறைக்கிறதுக்கு 25 லட்ச ரூபாய் அப்படிலாம் எல்லாரும் குறைச்சிடவும் முடியாது. ஸோ அதனால அவங்களோட லாபத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குற வகையில தான் இங்கே ஊழல் ஒழிஞ்சிருக்கு, தவிர மற்ற ஏரியால எங்க ஒன்றும் ஒழியலை. பட் இது எதுவுமே நடக்காமலே ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா அல்லது ஒரு ப்ரொபகண்டாவா அதை பண்றாங்கல்ல. விஜயே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் பேசுறாரு, விஜய் வந்து ஊழலை ஒழிச்சிட்டான்ட்டு ஒரு விஷயத்தை மேனிபுலேட்டிவா எல்லாத்தையும் சொல்றாருங்கிறதுல அதை எப்படி பாக்குறது? இல்லை, அதை அவர் செட் பண்ண நினைக்கலாம், அவங்க நரேட்டிவா அதை செட் பண்ண நினைக்கலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட அவங்க பார்க்கலாம். ஆனால் தெரிஞ்சிருது, இப்போ தான் பேசிட்டு போனாரு, அதுக்குள்ள இவ்வளோ பெரிய இப்பவும் அந்த 100 கோடி 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு கொடுத்ததை வந்து அவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்ன வரலாம். ஆனால் அங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்திருக்கு, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது எப்படி நடந்து யார் பண்ணாலும் தப்பு தான் இல்லை. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டருக்கு தெரியாமலே இவ்வளோ பெரிய வேலையை ஒருத்தங்க செஞ்சிருக்காங்கன்னா அவங்க யாருன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆளுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க பின்னாடி யாருன்னு ஒன்று இருக்குல்ல. இதுக்கு எதுக்கு சிபிசிஐடி எனக்கு தெரியல. 2 பேரை கூப்பிட்டு விசாரிச்சா முடிஞ்சு போச்சு. அது அண்ணன் விசாரணை முடிஞ்சிருக்கும். இப்போ அது உடனே வந்து என்னன்னு தெரியக்கூடாதுன்னா சிபிசிஐடி போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல சரி போட்டோம், அது எப்படி வேணா வரட்டும். பட் மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல. அப்போ உள்ளெல்லாம் ஒழிக்க முடியல. ஒரு பாருங்க, இப்போ தாவேகா தூய்மையான கட்சின்றாங்க. அப்போ தலைவரோட விஜய் எங்கேயுமே வாங்க போறது இல்லை. ஆனா அவரோட எண்ணத்துல மற்றவங்க இருக்காங்களான்னா இல்லை. இல்லைன்னா ஏன் கல்கோயில போய் கமிஷன் கேட்கறாங்க, ஏன் வந்து மணல் எடுக்கிற இடத்துல போய் கமிஷன் கேட்கறாங்க, ஏன் வீடு கட்டுற இடத்துல போய் கமிஷன் கேட்கற ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இங்க ஸ்டாப் ஆன மாதிரியே தெரியல. ஸோ அதனால சொல்றது, ஊழல் வந்து ஒரு ஆள் சொல்லி ஒழிக்கிறது இல்லை. ஒரு கட்சி தலைவர் மட்டும் நேர்மையானவர் இருந்தால் போதாது. 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நேர்மையா இருக்கணும். பல லட்சம் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் நேர்மையா இருக்கணும். கட்சி எம்எல்ஏக்களை தாண்டி பொறுப்புல இருக்கிறவங்க வட்டச் செயலாளர், சதுர செயலாளர், முக்கோண செயலாளர் எல்லாம் நேர்மையா இருக்கணுங்க இருக்குல்ல. ப்ராசஸ் அது ப்ராசஸ்னா சில ப்ராசஸ்ல வந்து சில ப்ராசஸை 90% வரைக்கும் சரி பண்ணலாம், சில ப்ராசஸ்ல 10% கூட சரி பண்ண முடியாம இருக்குல்ல. ஊழல்ங்கிறது 10% கூட சரி பண்ண முடியாத ஏரியா. இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு அந்த இன்டென்ஷன்லாம் இல்லாம இருக்கலாம். கீழே இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்குமே அதே எண்ணத்தில் இருப்பாங்களான்றது ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அவங்கள எப்படி ட்ரீட் பண்றாரு? இப்படி ஒரு இஷ்யூ வருது, இப்படி ஒரு அலகேஷன் வருதுன்னா அவங்கள அவர் எப்படி நடத்துறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ எந்த சர்ச்சையில் ஒரு அமைச்சர் மாட்டுறாங்கன்னா, உதாரணத்துக்கு சரத் அந்த பவுடர் இஷ்யூவில் மாட்டியிருந்தாரு. அவர் 2-3 நாள்லேயே அவர் சந்திச்சு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு, நல்ல டேர்ம்ஸில் இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவங்க ரீல்ஸ் ஒரு ஸ்கூலில் போய் ரீல்ஸ் போட்டு அது பெரிய கான்ட்ரவர்சியாக எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க சாதாரணமாக சந்திச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பாருங்க நல்லா தான் இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுமாதிரி இப்போ அமைச்சர் ரமேஷ் கூடயுமே நல்ல டேர்ம்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை காட்டுறதுக்காக பண்ணுறாரா, இல்லை அண்ணன் இருக்காரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரா? பின்னணியில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ரீல்ஸ் தேவையில்லாத ரீல்ஸ்லாம் போடாதீங்க, உங்கள் துறையில் இருக்க வேலையெல்லாம் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கதா தகவல். என்ன அவங்களுக்கு இப்போ இருக்க பிரச்சனைனா, இதற்காக கூப்பிட்டு கண்டித்தார், துறையை மாற்றினார், இல்லை அமைச்சரை விட்டு தூக்குனார்னா பாருங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தார், எல்லாம் தப்பு பண்ண அவரே மாத்துறாருங்கிற மாதிரி அதுவே அவங்க நெகட்டிவா மாறும். அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, வெளியே வந்து அதை காட்டாம. இப்போ சரத் அவர்களை இமீடியட்டா தூக்கிட்டா என்ன ஆகும் பாருங்க, அவர் பண்ணது தப்பு தான், அவர் அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாரு, ஸோ பாருங்க அமைச்சர் விட்டு தூக்கிட்டா உண்மை தானேங்கிறது வருது இல்லை, பப்ளிக்கிட்ட தானே பேசும். அப்போ நம்ம மினிஸ்டர் தப்புங்கிற மாதிரி ஆயிடுது இல்லை. கீர்த்தனா பண்ணது, கீர்த்தனாக்கு ஏதாவது ஒன்று எகென்ஸ்டா பேசியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஆன் பண்ணியிருந்தாலோ அது அப்படித்தானே ஆகுதுனால அந்த இப்போ தாவேகாவோட விஜயோட எண்ணம் என்னன்னா, நம்மை பற்றிய அது பொதுவாகவே நடிகர்கள் இருக்கக்கூடிய எண்ணம், நம்மை பற்றி எந்த நெகட்டிவ் இமேஜும் வெளியே வரக்கூடாது, நம்மளை ஒரு ரொம்ப கிளீனாக, ரொம்ப தூய்மையாக, ரொம்ப அற்புதமான ஒரு வள்ளலாக, ஒரு வானத்திலிருந்து வந்த தூதுவனாக தான் நம்மளை பார்க்கணும் இந்த மக்கள் தான் நினைப்பாங்க. இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய எண்ணம். அவர் முதலமைச்சர் ஆகிட்டா அவர் இன்னும் மேலே கான்சியஸாக இருப்பார். ஸோ அதனால அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இமேஜ் கான்சியஸாக இருப்பார்.
அப்போ மற்றவங்க பண்ணக்கூடிய தப்பை கண்டிச்சா கூட அது இவரோட ஆட்சியோட இமேஜை பாதிக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. Okay. அதனால கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள அஸ்யூஷுவல் டோஸ்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துல எப்படி இப்போ இமீடியட் அமைச்சரவை சேஞ்ச் பண்ண நல்லா இருக்காது. ஒரு 6 மாசத்துல மேபி இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் பாஸ்கர்லாம் உள்ள வந்துட்டாங்க, நான் ஜெயிச்சு Okay. அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் இல்லையா, நம்பி வந்தாங்க இல்லையா, அவங்களும் கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொடுக்கணும். அப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்போ யாரெல்லாம் சர்ச்சையில் மாடி இருக்காங்களோ அவங்களோட பதவிகள் அமைச்சர் பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்தா அவங்க தப்பு பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிரும்ன்ற ஒரு ரீசன் சொல்றீங்க. இன்னொரு ரீசன் சொல்றாங்க, ஆல்ரெடி அவருக்கு எம்எல்ஏ ஷார்டேஜா தான் இருக்குது. இதுல நம்ம யாரையாச்சும் வந்து ஆக்ஷன் எடுக்க போய் அவங்க ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் ரிஸ்க் ஆயிடுமோ, எல்லாரும் கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் விஜய்க்கு இருக்குங்கிற விமர்சனம் வருது. நிஜமா ஆக்சுவலி நான் ஒன்று சொல்றேன். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு 108, 107, 106 மாத்திட்டு இருக்கும்போதே நான் பயந்துட்டேன். இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இது 118 வந்துட்டு தான் நினைச்சேன் நிஜமாவே. ஏன்னா அது 118 வரலன்னா இவ்வளோ சிக்கல் நம்ம பாக்குறோம்ல, இவ்வளோ சிக்கல் நடக்கும்னு எனக்கு தெரியும். இவ்வளோ சிக்கல் நடந்தா எப்படி பார்த்தாலும் அது நம்ம ஸ்டேட்டுக்கு தான் பிரச்சனை. அதை கூட ஓகே, அதை விட பெரும் பிரச்சனை நான் பார்க்குறது இந்த 118 வராதனால பிசிகா, கம்யூனிஸ்ட், மதிமுக இவர்களெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம்ல, அது எப்படி பார்த்தாலும் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அவர்கள் என்ன எடுக்கக்கூடிய ஸ்டாண்டோ அவங்க பேசுகிற விஷயங்களோ ஆரோக்கியமானது இல்லை, நமக்கே தெரியுது இல்லை ஆரோக்கியமானது இல்லை. அப்படிங்கும் பொழுது அதுவும் ஒரு பெரிய பாதிப்பு தானே. ஏதோ ஒரு வகையில் ஒரு கொள்கை கூட்டணி இங்கே ஒன்று இருந்தது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழ்நாடு நலனை மையப்படுத்தி இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள எந்த திணிப்புகளையும் வர விட மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தது அந்த கூட்டணி. இன்னைக்கு அந்த கூட்டணி பாட்டாக பிரிஞ்சு மாற்றி இவங்களுக்குள்ளே மாற்றி விமர்சனம் பண்ணுறது, பேசுறது, அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறதுன்னு பார்க்கும்போது அது எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தானே பாதிப்பு. ஐடியாலஜிக்கலாக ஒரு பெரிய அலைன்ஸ் இல்லாதது ஓவரால் இந்தியாவில் இல்லாததுனால தானே அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ போன வாட்டி ஒரு இந்தியா கூட்டணி கிரியேட் பண்ணாலும் அட்லீஸ்ட் பெரும்பான்மை இல்லாமல் அவங்கள உட்கார வச்சிருக்கிறோம். ஸோ இங்கே அது இல்லைன்னா என்ன ஆகணும்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் நமக்கும் ஸ்டேட்டுக்கு தான் பாதிப்பு. ஸோ பல பிரச்சனைகளை இந்த 118 வராதது உருவாக்கியிருக்கு. நமக்கு ஆப்வியஸ்லி சிஎம்முக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையை தான் உருவாக்கியிருக்கு. நிறைய கருத்துக்களை பயந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி.